நம்ம எல்லாருக்கும் சேவல் சண்டையை பத்தி தெரியும். ஆனா ஒரு 70 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பழக்கத்துல இருந்த கௌதாரி சண்டையை பத்தி தெரியுமா? கௌதாரி சண்டையை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் அதை பத்தி கேட்கலாம். காட்டில் குஞ்சா பிடிக்கிறது, வீட்டில் கொண்டு நிறையா அந்த ஒரு கூட்டில் அடைச்சி கரையான் புத்து வெட்டி கொண்டு போடுவோம். அதில் உள்ள கரையானை தின்னு அது நல்லா வளரும். அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு நெல், இந்த கம்பம் புல் இதெல்லாம் போடுறது போட்டு அதை சண்டைக்குன்னு தயார் பண்ணுவாங்க. சிலர் காலில் சின்ன கத்தியை கட்டி விடுவாங்க. நாங்கள் அப்படி கத்தியெல்லாம் கட்டி விட மாட்டோம். வெளியிருந்து கதுவாலி கொண்டு வருவாங்க, சண்டை போடுவோம். பெரும்பாலும் எங்கள் கதுவாலி தான் ஜெயிக்கும். கதுவாலின்னா கௌதாரி. சண்டை போட்டேன்னா பயங்கரமாக போடுவோம். சாதாரணமாக போட்டாலே ஒன்றுக்கு ஒன்று கொண்டு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு ஒன்று மயங்கி சாகிற மாதிரி கிடக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். காட்டுக்குள்ள ஆண் கௌதாரிகளுக்குள்ள நடக்கிற சண்டை பெரும்பாலும் பெண் கௌதாரிகளுக்காகவும் இல்லைன்னா எல்லை தகராறாகவும் இருக்கலாம். கௌதாரிகளோட சண்டையை சென்னையை ஒட்டி இருக்கிற ஒரு வனப்பகுதியில் அவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்து நான் படம் பிடிச்சேன். இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் கதையை கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். வீரபாண்டியன், அதாவது நாசர், ஊமை ராணியை பாட்டியேஸ்வரரைய மதுரைக்கு தூக்கிட்டு போயிறாரு. அங்கே நின்று வெற்றி முழக்கம் போடுறாரு. தஞ்சாவூரில் இருக்கிற நம்ம சுந்தர சோழர் பிரகாஷ்ராஜுக்கு கோபம் வந்து மதுரைக்கு ஒத்த ஆளாக கிளம்பி போகிறாரு. வர்ற வழியில் பாண்டிய ஆபத்துதவிகள்லாம் எங்களை அடித்து போட்டுட்டு மன்னர்கிட்ட போடான்னு வர்றாங்க. அவங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு சுந்தர சோழர் மதுரைக்குள்ளே நுழைஞ்சிடறாரு. அங்கே வீரபாண்டியனுக்கும் சுந்தர சோழருக்கும் நடக்குது பாருங்க சண்டை. யார் ஜெயிச்சாங்கன்னு எனக்கே குழம்பி போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. காடுகளும் புதர்களும் குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்த கௌதாரிகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. வனப்பகுதிகளில் கரையான்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல கௌதாரிகளுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. கௌதாரிகளை பத்தி இன்னும் நிறைய ஆவணப்படுத்த வேண்டி இருக்கு. இன்னைக்கு நகர்ப்புறத்துல வளர்ந்துருக்கிற நிறைய பேருக்கு கௌதாரிகளை பத்தி தெரியாது. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியா பதிவுகள் பண்றேன். அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பறவைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உதவி பண்ணுங்க.